அன்பினர்களே, உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைந்தாலும் இலங்கையில் குறைக்க முடியாது என்று இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரி அவர்கள் ஊடகங்களிடம் பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் கண்டியில் உள்ள மகாநாயக்க திரைக்கழகம் தெரிவித்திருக்கின்றார். இப்ப நாம இதை கொஞ்சம் தேடி அலசி பார்ப்போமா? தற்போது அதாவது அவங்க என்ன சொல்லாங்க என்றால், டீசல் ஒன்று 477 ரூபாய்க்கு நாங்கள் இப்போது விற்பனை செய்தாலும் அதன் உண்மையான விலை 750 ரூபாய் முடிகின்றது சொல்கின்றார். இதுல உண்மை இருக்கும் என்றால் ஆம், அந்த உண்மையைத்தான் இப்ப நாம உடைக்க போறோம். ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். இப்பொழுது தற்போது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு லிட்டர் ஆக்டான் பெட்ரோல் 92 விலை 434 ரூபாய்க்கு வந்திருக்குது. இது உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு முடிய போகுது. என்ன காரணம்? இப்ப எல்லாத்தையும் விலை தெரியும் தானே, அது தேவையில்லை. தற்போது சந்தையில் இருப்பது இதற்கு முன்னர் அதிக விலைக்கு கொள்வனை செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்புகள் எனவும் அரசாங்கம் அந்த செலவில் ஒரு பகுதியை ஏற்பதனால் தான் தற்போதைய விலைக்கு எரிபொருளை வழங்க முடிந்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இங்கதான் இன்னைக்கு சந்திரன். அதாவது இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னால நம்ம மக்கள் நாடு முழுவதும் வடகிழக்கு உட்பட நாடு முழுவதும் போலில நின்றாங்க இல்லையா? அதுல கவர்மெண்ட் பயந்துருச்சு. என்ன, கோட்டையின் காலத்தில் இருந்தா போல போலினுக்கு வந்துடும், மக்கள் ஆர்ப்பாட்டம் எடுப்பாங்க, அரசுக்கு எதிராக மக்கள் வெள்ளம் எழும்பிடும் என்ற பயத்துல விலையை கூட அதிகமான விலை கொடுத்து உலகத்தின் 4 நாடுகளில ஸ்டாக் பண்ணிட்டாங்க, வாங்கி இறக்கிட்டாங்க. அதாவது விலை பயந்துட்டாங்க. அதாவது என்ன பயந்த? மக்கள் ஆர்ப்பாட்டம் எழும்பினால் ஆட்சிக்கு ஆபத்து, அதனால நாம ஸ்டாக் பண்ணுவோம் பண்ணிட்டாங்க. அடுத்தது இது முதலாவது பிரச்சனை. மிக அதிகமான விலை ரஷ்யாவுல, இந்தியாவுல, சிங்கப்பூர்ல, எப்படி ஓமான்ல, அதெல்லாம் பின்னுக்கு தாரம். அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளின் நிலவும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் உலகளாவிய சந்தையில் ஏற்படும் விலை மாற்றங்கள் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவை நேரடியாக பாதிக்கின்றது. உண்மைதான், அவங்க அங்கிருந்து இறக்குகின்ற போது அதிக விலை தான் இங்க செலவழிக்கிறாங்க. சரி, இது எப்படி தீர்க்கலாம்னு நாம பின்னுக்கு பார்க்கலாம். சமீபத்தில் கண்டியில் உள்ள மல்வத்த மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க திரைகளை சந்தித்து ஆசை பெற்ற பின்னர் பிரதமர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த போது எரிபொருள் விலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது இதற்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தற்போது இலங்கையில் விநியோகிக்கப்படும் எரிபொருள் கையிருப்புகள் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகமாக இருந்த முந்தைய காலகட்டத்தில் கொள்முனை செய்யப்பட்ட, அதாவது கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு உச்சகட்ட விலை இருந்த நேரத்தில் இவங்க ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இது இவங்கட ராஜதந்திரம் அல்ல. உண்மையான விலை 700 சொல்ல இல்ல 750 ரூபாய். அவர் சொல்ல 700 ரூபாய் இல்ல, 750 ரூபாய். இந்த டீசல் விலையை மாத்திரம் சொல்லும். அந்த அதிகப்படியான கொள்முதல் விலையின் அடிப்படையில் கணக்கிட்டால் தற்போது ஒரு லிட்டர் எரிபொருளின் உண்மையான விலை 750 ரூபாய் முடிகின்றது. அவங்க சொல்றாங்க பெரும் 700 ரூபாய் இல்ல, 750 ரூபாய். எனினும் பொதுமக்களின் சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் அந்த பொருளாதார இழப்பை ஏற்றுக்கொண்டு தற்போதைய விலையான சுமார் 407 ரூபாய்க்கு டீசல் விற்பனை செய்யப்படுகின்றது. இதுதான் உண்மையான நிலவரம். இதற்கு நாம் அடித்து சொல்லுவோம், ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு தெரியல. விலை கொடுத்து அதிகமாக ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒழியே 4-3 மாசங்களுக்கு தேவையான ஸ்டாக் இருக்குது. எல்லாமே ரொம்ப ட்ரஸ்டான நேரத்துல விலையை கூட கொள்முதல் செஞ்சுட்டாங்க. இதுக்கு டிப்ளமேட்டிக் மிஷன்ல பேச்சுவார்த்தை நடக்கல. அது தெரியல. பழைய கையிருப்புகள் அதிக விலைக்கு வாங்கப்பட்டிருப்பதால் உலக சந்தையில் தற்போது எரிபொருள் விலையை குறைக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை அரசாங்கத்தில் உள்ளதாகவும் பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் அந்த நிவாரணத்தை இந்த தருணத்தில் நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக முடியாது என கலாநிதி ஹரணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உண்மையான விலையை கணக்கிட்டால் சுமார் 700 ரூபாய் சொல்ற 750 ரூபாயாக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் அரசாங்கம் அந்த சுமையை தாங்குவதால் அரை விலைக்கு தான் கொடுவது, கிட்டத்தட்ட 407 ரூபாய்க்கு. அது முடியல. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி எரிபொருளின் உண்மையான விலை ரியல் காஸ்ட் என்பது ஒரு அரசு வழங்கும் மானியத்தை கழித்த பிறகு மக்கள் செலுத்தும் விலையிலிருந்து மாறுபடுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை, கப்பல் போக்குவரத்து செலவுகள், இறக்குமதி வரி மற்றும் இலங்கை ரூபாவின் மதிப்பு சரிவு
பணவீக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கும் போது ஒரு லிட்டர் டீசலின் இறக்குமதி மற்றும் விநியோக அடக்க விலை என்பது 750 ரூபாய் வரை இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ராஜகர்ணா தெரிவித்திருக்கின்றார். இதுதான் உண்மையான விலை. இப்ப பஜார்ல இப்ப நம்ம இதுல அங்கது பெட்ரோலியம் பெட்ரோல் செட்டுகள்ல நமக்கு 407 ரூபாய்க்கு போடுற டீசல்ல விலை வெஹிக்கிள்ல இந்த வாகனங்கள் டீசல் விலை 750 ரூபாய் காஸ்ட் முடியுது. இது எங்க போய் சொல்ல போறோம்? அரசாங்கம் மக்களுக்கு சுமையை குறைக்க எரிபொருள் விலையில் ஒரு பகுதியை மானியமாக வழங்குறது. யாருக்கு மானியம் கொடுக்குறீங்க? இதன் காரணமாகவே தற்போது ஒரு லிட்டர் டீசல் 407 ரூபாய்க்கும் பெட்ரோலை 434 ரூபாய்க்கும் பெற்று வருகிறார்கள் மக்கள். ஒரு லிட்டருக்கு 100 ரூபாயும் பெட்ரோல், அதாவது டீசலுக்கு 100 ரூபாயும், பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு ரூபாய் 20 ரூபாயும் என ஒவ்வொரு லிட்டருக்கும் அரசு தனது நிதியிலிருந்து மானியத்தை வழங்குகிறது. இதற்காகவே 57 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மானியத்தை குறைங்களேன். நீங்கள் பெட்ரோல் நிலையங்களில் செலுத்தும் விலை சந்தை விலை, மார்க்கெட் பிரைஸ் மட்டுமே. ஆனால் அந்த எரிபொருள் இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான உண்மையான விலை, ஆக்சுவல் இம்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், அரசின் கணக்கீட்டின்படி 750 ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. இதுதான் உண்மையான நிலவரம். இதனால் உலக சந்தையில் விலை குறைந்தாலும் எங்களால் உடனடியாக விலையை குறைக்க முடியாது, ஏனெனில் அரசின் மானிய சுமை அதிகமாக உள்ளது என்றும் பிரதமர் சொல்லுகின்றார். இது உண்மைதான். அது என்ன காரணம் இப்படி இதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா நாங்க இப்போது பார்க்கிறோம். அதாவது இலங்கை தனது எரிபொருள் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள பல நாடுகளை சார்ந்து இயங்கி வருகிறது. தற்போது 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி இலங்கை எரிபொருளை இறக்குமதி செய்யும் முக்கிய நாடுகள் மற்றும் அதன் பின்னணியை பார்ப்போமானால், இந்தியா. நெருக்கடியான காலங்களில் இலங்கை எப்போதும் நாடும் மிக நெருக்கமான மற்றும் நம்பகமான பங்காளராக இந்தியா உள்ளது. இந்தியாவிலிருந்து எரிபொருள் கொள்முதல் முதல் மற்றும் கடன் உதவிகள் வரை தொடர்ந்து இந்தியா இந்த அரசுக்கு வழங்கி வருகின்றது. அடுத்து வருவோமா? சீன நிறுவனமான ஷினாபெக் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளது. சீனா முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை வழங்கவும் இணக்கம் தெரிவித்துள்ளது. மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஒமன் இந்த நாடுகள் நீண்ட காலமாக இலங்கைக்கு எரிபொருளை வழங்கும் முக்கிய நாடுகளாக திகழ்கின்றது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை நேரடியாக இறக்குமதி செய்வதற்காக இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது. பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் இதற்கான விசேட அனுமதிகளை பெறவும் நேரடி ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் உலகளாவிய சந்தையில் ஏற்படும் விலை மாற்றங்கள் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவை நேரடியாக பாதிக்கின்றது. இது ஒரு உண்மையான நிலவரம். 2026 பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு முந்தைய ஆண்டை விட சுமார் 43% அதிகரித்துள்ளது. இது சுமார் கிட்டத்தட்ட 400 மில்லியன் அமெரிக்க டாலர். இது நாட்டின் அந்நிய செலவாணியில் பெரும் சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பொருளாதார கணக்கு தம்பிகளா. இலங்கை தனது எரிபொருள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல நாடுகளுடன் ஒப்பந்தங்களை வைத்துள்ளது. விநியோக சங்கிலியில் எந்த தடங்களும் ஏற்படாமல் இருக்க இந்தியா, சீனா மற்றும் வளைகுடா நாடுகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. இலங்கை தனது எரிபொருள் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள குறிப்பிட்ட ஒரு நாட்டை மட்டும் சார்ந்திருக்காமல் பல நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. அதுவும் ஒரு விலையேற்றத்துக்கான காரணம்தான். இந்தியா அண்டை நாடுகள் என்ற அடிப்படை இந்தியா இலங்கைக்கு எரிபொருள் விநியோகத்தில் பெரும் உதவிகளை செய்கிறது. குறிப்பாக இந்த வருடம் மார்ச்ல ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் போது இந்தியா 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை பெட்ரோல், டீசல் மற்றும் அவசர உதவியாக இலங்கைக்கு அனுப்பியிருந்தது. எப்ப வருகிறது? மார்ச்ல. இது எப்படி இருக்குது? மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மலிவான விலையில் கச்சா எண்ணெயை பெற இலங்கை ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. ஏப்ரல் 26 முதல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீன நிறுவனமான ஷினாபெக் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு முக்கிய நிறுவனம் என்றாலும் அது இலங்கைக்கு ஒரு லாபம் ஈட்டி கொடுக்காம அது உழைக்குது. அதை நான் பின்னுக்கு சொல்ல வரோம். வளைகுடா நாடுகள் மற்றும் சர்வதேச எரிபொருள் வர்த்தக நிறுவனங்கள் மூலம் இலங்கை தொடர்ந்து எரிபொருளை பெற்று வருகிறது. உலக சந்தை விலை குளோபல் மார்க்கெட் ரேட் சொல்லி ஜூன் இந்த மாசம் 20ஆம் தேதி எப்போது நேற்றைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில்
பிரெண்ட் குரூட் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $80 81 போடுவோம் அமெரிக்க டாலர் ஆகுது. ஆனா இவங்களுக்கு எப்படி முடியுது? இவங்களுக்கு 3 மடங்கு முடியும். இலங்கை இறக்குமதி செய்யும் விலை என்று உலக சந்தையில் விலை $80 இருந்தாலும் இலங்கை போன்ற எரிபொருளை வாங்கும் போது அதனுடன் போக்குவரத்து செலவு, காப்பீடு, இன்சூரன்ஸ் மற்றும் போர் சூழலால் ஏற்படும் இடர் கட்டணங்கள், ரிஸ்க் பிரீமியம் ஆகியவை சேர்க்கின்றன. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் எரிபொருள் இறக்குமதியில் ஏற்பட்ட குழப்பங்களால் ஒரு பீப்பாய் எண்ணெய்க்கு இலங்கை $286 அமெரிக்க டாலர் வரை செலவிட நேரிட்டது. 140க்கு மேல போகலங்க. இப்ப பாத்தீங்களா, டபுளா கொடுத்துக்கிறாங்களா? அதான், அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் தம்பி, அனுபவம் வேணும். இதற்கு இலங்கை அரசாங்கம் மறுப்பு தெரிவித்தாலும் போக்குவரத்து மற்றும் விநியோக சங்கிலி பாதிப்பால் சாதாரண சந்தை விலையை விட இலங்கை அதிக விலை கொடுத்து எரிபொருளை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்பது மறக்க முடியாத உண்மை. ஆக உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் $80 விற்பனையானாலும் இலங்கைக்கு வந்து சேரும் போது கூடுதல் செலவுகள் காரணமாக அதன் விலை டபுள் மடங்கு அல்லது பன்மடங்கு ஆக உயர்கிறது என்பதுதான் இந்த உண்மை. ஆக இது இவங்களோட ஒரு நிர்வாக சிக்கல் ரீதியாக இவங்களுக்கு சில விடயங்கள் புரியல, அது புரியக்கூடிய அளவுக்கும் இவங்கிட்ட இல்லை. இப்போ சினபேக் இந்தியாட IOC எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது லாப கணக்கு எப்படி என்றால் இலங்கட விலையைத்தான் அவங்களும் விற்கலாம். உதாரணமாக இலங்கையில சினோபேக் சீனாவும் இந்தியாவும் ஒரு லிட்டர் பெட்ரோலை 93 பெட்ரோலை நம்மளுக்கு ஒரு $250 விற்கலாம். அது ஒரு லாப கணக்குல. அப்படி வித்தால் இலங்கைக்கு பெரிய ஒரு சிக்கல் வரும் இல்லை. அதனால இலங்கை போகின்ற விலைக்கு இந்த நாடுகளும் போகணும். அப்ப ஆக இந்தியா ஏற்றல, இவங்க தான் ஏத்துறாங்க. இந்தியாவும் சீனாவும் $250 நமக்கு லாப கணக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலை விற்கலாம். ஒரு டீசல் கிட்டத்தட்ட ஒரு $200 கூட கொடுக்கலாம். அதைத்தான் நாங்க இப்ப $470 வாங்குறோம். இது என்ன காரணம் என்றால் இலங்கை அரசாங்கத்தின விலைக்குள்ள அவங்களும் போகணும். இப்ப யாரு நம்மள லாபம் உழைக்கிறாங்க? இலங்கை மட்டுமல்ல, இந்தியா நம்மள உறிஞ்சு குடிக்குது, சீனாவும் உறிஞ்சு குடிக்குது. சரி, இந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாம் என்றால் எண்ணெய் வழங்கும் நாடுகள் சவுதி அரேபியா, குவைத், வளைகுடா, ஈராக் சேர்த்து இந்த முக்கியமான நாடுகள் அங்க இருக்காங்களே, காத்து வாங்க போனேன் என்று இருக்கானுகள் இந்த தூதுவனுகள், அவனுகள் உடனே அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை பண்ணணும். என்ன பேச்சுவார்த்தை பண்ற? எங்களுக்கு விலையை குறைச்சு கொடு, அது பேசலாம், அது நாடு கொடுக்கும். இவனுகள் போக மாட்டாங்க. இவனுகள் பேனுக்கள் இருந்துக்கிட்டு எல்லாம் போட்டிகள் அதிகமான சிங்களவங்க தானே, அவங்களெல்லாம் அந்த அரபு நாடுகள் கணக்கெடுக்காது பெரிதாக. இது பிரச்சனை என்றால் இது இப்ப JR காலத்திலேயோ இல்ல சந்திரிகா காலத்திலேயோ இந்த மாதிரி நாடுகள்ல தூதுவர்கள் முஸ்லிம்களை தான் போட்டாங்க. அவங்க முஸ்லிம்களை மாடுகளை போட்டு வேலையில்ல, செக்கு மாடுகளை போட்டு வேலையில்ல. அந்த நாட்டு அரசுடன் போய் நம்மட பஞ்ச நிலைமையை, அதான் கிடைக்க பஞ்ச நாடு தானே, நீங்க ரிச் கண்ட்ரியா, நம்மட பஞ்ச நிலைமையை அந்த நாடு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை பண்ணணும். இப்படி இருக்குது, இலங்கையில இவ்வளவு போகுது, மலேசியாவில எந்த விலை போகுது, இதெல்லாம் கொடுத்துட்டா படிப்பறிவு இல்லாத இந்த காட்டரபிகள் அவள் தான் படிப்பில்லை. யாரு? இந்த அரபு தேசத்து அந்த வெள்ள உடுப்பும் போட்டு நிப்பானுங்கள்ல அந்த முஸ்லிம் நாட்டு அரசன்களும் அந்த நாய்களும், அந்த நாய்கிட்ட போய் நல்லா நிறைய பேசலாம். அதுக்குரிய ஆட்கள் இலங்கை அரசாங்கம் நியமிக்கல். இதை நாம தொடர்ந்து சொல்லி வாரம். இதை நாம ஒரு கோரிக்கையாகவும் JVP கவர்மெண்ட் ஒரு கோரிக்கையா கொடுத்துக்கிற 1 இயருக்கு முன்னாலே இந்த நாட்டை கொஞ்சமாவது எழுப்ப வேணும் என்றால் முஸ்லீம் நாடுகளுக்கு முஸ்லீம் காரங்களை, இந்த முஸ்லீம்களுக்கு தூதுவரா போல அதுல சிறப்பான ஆட்களா இருக்கணும். கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறார்களும் 5 லட்சம் சம்பளம் தூக்கிட்டு பறக்கிறவனை போட்டு சரி வராது. அங்க இருக்கின்ற எல்லா வளங்களையும் சவுடியில மிகப்பெரிய வளங்கள் இருக்குது. அந்த ரிசோர்ஸ் நமக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். எப்படி? அவங்களோட NGOக்கு அள்ளி கொடுக்குறாங்க. இந்த ரமடான் பீரியட் வந்து அவங்களோட அன்பளிப்பு இருக்குது. ஹஜ் பெருநாள் வந்து அன்பளிப்பு இருக்குது. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு எல்லாம் போகுது. நம்ம நாட்டுக்கும் அதை கேட்கணும். இதை கேட்பானுங்களா? இவன் தான் பெரிய இதை லெவல் பார்ப்பானுங்களே, கேட்க மாட்டானுங்களே. அதனால அதுவும் ஒரு பாரிய குறை. எனவே இந்த எரிபொருள் விலை என்பது இன்னும் சண்டை அதிகரிக்குமானால் இன்னும் நமக்கு அதிகரிக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக பிரதமர் சொன்னது உண்மையான நிலவரம் என்பதை சொல்ல. ஆனால் இவங்க நிர்வாக சிக்கல் ரீதியாக ஆட தெரியாமனுக்கு மேடையாமன்ற மாதிரி தான் பிரச்சனை. ஆக இதுல நிறைய விடயம் இருக்கு. நாம கொஞ்சத்தை மறைச்சி ஒடுக்கி இருக்கிறோம். மீண்டும் மற்றொரு காலில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.